அதெல்லாம் ஒரு 12 வயசு அந்த மாதிரி அடிச்சாக்க இந்த வாய் கூட திறக்க முடியாது. அப்படி இங்கே குத்தி கூட கரையை ஃபோட்டோவை பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை எப்படியானா வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை பார்த்து அழுவான். அன்றைக்கி நீ குட்டி சாத்தான் இருக்கோ நீ அது சொல்லி அழைச்சாரு. அது எல்லாம் அப்படியே வர்ணிச்சு அழைக்கிறாரு. சரி, ஒன்று கூட வரல. கடைசியில் 1 மணி நேரம் அந்த நல்ல ஒன்ட்டிக்காலே அந்த மாதிரி அழைச்சி ஒன்று கூட வராதப்போ சரி, என்னுடைய வலது பக்கத்துல உயிர் இல்லை, உங்க உயிர் இல்லை போயிடுச்சு அந்த சமயத்தில். அப்போ டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க, எடுத்துன்னு போயிடு, இங்கே வச்சானா அப்புறம் சாவு கடங்களை போட்டுருவேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன். 2 பேருமே இதாயிட்டீங்க. அதனால நீ எடுத்துன்னு போயிடு. ஆமா, நம்ம பாவிங்க, நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்க மாட்டார், நம்ம பெருத்த பாவிங்க கொடுக்க மாட்டாருன்னு படுத்துட்டேன் நான். சரி சரி, படுத்து ஒரு 10 நிமிஷம் ஒரு கேன்சர் கட் மாதிரி பேக் சைடில் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வார்டனம்மா பார்த்துட்டு இது கேன்சரே புத்து மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலில். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலை, உங்கள் சாட்சியை ஈடன் டிவியோட பகிர்ந்து கொள்வது. அதை நாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறோம் உங்களை எடுக்கிறத. ஸோ நீங்கள் உங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நான் கேட்கலான் இருக்கேன். நீங்கள் உங்களுடைய நேட்டிவே இங்கே திருப்பத்தூர் தானே? ஆமாம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் செவ்வாத்தூர் என்ற கிராமம். ஓகே ஓகே. நீங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? நீங்கள் கிறிஸ்துவ அறிஞ்ச குடும்பமா? தாத்தா பாட்டி காலத்திலேருந்து கிறிஸ்துவ அறியாத குடும்பத்தில் பல தெய்வங்களை வழிபட்டவங்க. ஓகே ஓகே. தாத்தா இந்துவாக இருந்தார். அப்போது இந்த கிறிஸ்துக்குள்ள ஆசிரமத்தில் ஒரு வாட்ச்மேனாக இருந்தார். நிறைய சுவிசேஷன் சொல்லியிருக்காங்க மிஷினரிங்க நீங்கள் கிறிஸ்துக்குள்ள ஆசிரமத்தில் வாட்ச்மேனாக இருக்க ஆண்டவரை தெரியலேன்னு. ஏசு உண்மையான ஆண்டவர், 4 நாள் பணத்தை கூட ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாரு. 3ஆம் நாள் ஒரு உயிரோடு எழுந்த தெய்வம். பாடையெல்லாம் தொட்டார், செத்து போனவெல்லாம் எழுந்தான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்போது தாத்தா அப்போவும் விசுவாசிக்கல. திடீர்னு எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. வியாதிப்பட்டு எங்கள் அத்தை 3 மாதத்து குழந்தை. அப்போ இந்த சுவிசேஷன் சொன்னாங்களே, இது ஞாபகம் வந்துச்சா? 4 நாள் பணத்துக்கு ஏசு ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்காரு. என் மனைவி இப்போ தானே சேர்ந்திருக்கா, அதனால் என் மனைவிக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பாருல்ல, அதனால் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நல்லா இந்து எல்லாம் தேங்காய் உடச்சி அது இது எல்லாம் அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் அப்படியே கும்பிட்டாங்களாம்மா. தாத்தா எல்லாரையும் துரத்திட்டு கதவு தாழ்பாட்டு போட்டு எங்கள் 4 அண்ணன் தம்பிங்க 4 பேர், அங்கே அத்தை 1, என் மனைவி உயிரை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் இயேசுவை வேண்டிக்கினாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதமாக மாலையில் 5 மணிக்கு போன உயிர் திருப்பி காலையில் 5 மணிக்கு உயிர் வந்தாச்சு. ஒரு மாதிரி பெரிய ஒரு சத்தம் போட்டு கீசுன்னு ஒரு சத்தம் போட்டு அந்த உயிர் வெளியே வந்திருக்கு. இதை நான் எப்படி அறிவேன்னு சொன்னால், எனக்கு 30 வயசு இருக்கும்போது எங்கள் பாட்டிக்கு கத்தி மாதிரி அர்த்த மாதிரி கொண்டு ஆக்கலை. பாட்டி என்ன இது இப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க இந்த கதையெல்லாம் எனக்கு சொன்னாங்க. நான் இருக்கிறவங்களாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆமாம், அப்போ நாங்கள் எல்லாருமே இயேசுல சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி எல்லாருமே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி தான் ஆண்டவரை அவங்க தெரிஞ்சுக்கினாங்க தாத்தா காலத்தில். அப்போ எல்லாரும் பகையானாங்க, சொந்த பந்தம் எல்லாருமே அவங்கள கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய பசங்களாக எங்கள் அப்பாலாம் ஒரு 19 வயசு 20 வயசு இருக்கும்போது கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க வாலிபமாக இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க கவர்மெண்ட் அப்படி எங்கள் அப்பாவை கூட்டின்னு போனது தான் மிலிட்ரிக்கு. சரி சரி.
அப்போ அங்கே போய் மிலிட்ரியில் சேர்ந்த பிறகு ஆண்டவர் ஒரு வழியை திறந்து அங்கே நிலபலங்களை எல்லாம் வாங்கி தாத்தா நல்ல ஒரு பெரிய விவசாயி ஆகி பிள்ளைகளை வளர்க்க எல்லா காரியமும் அப்பாவுக்கு திருமணம் பண்ண இதெல்லாம் நடத்தினார் அந்த காலத்து இடத்துல. ஒரு கிறிஸ்துவ குடும்பம்னு சொன்னால் அந்த செபாத்தூர் வில்லேஜில் எங்கள் குடும்பம் மட்டும்தான். நல்ல ஒரு ஆண்டவருக்குள்ள பக்தியாக வளர்ந்துருக்கீங்க. ஆமாம். நீங்கள் சின்ன வயசில் சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப செல்லமாக தான் வளர்க்கப்பட்டோம். ஏன்னா பிள்ளைங்களே இல்லை, குடும்பமே இல்லாத சமயத்தில் நாங்கள் 4 பேர் வளர்ந்தோம். தம்பி வயிற்றில் இருக்கும்போது தான், தம்பி வயிற்றில் இருக்கான். அப்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து மிலிட்ரியில் இருக்கும்போதே மென்டல் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆமாம், ரொம்ப பைத்தியமாகி தான் அவர் வந்து மெடிக்கல் போர்ட் அவுட் பண்ணி தான் இங்கே வந்தார். ஆமாம், வந்தார். அதன் பிறகு நாங்கள் அப்பாவுடைய செல்லத்துலேயோ எதுலேயும் பாதுகாப்புலேயும் நாங்கள் வளரல. அம்மா ஒரு விடோ மாதிரி ஆயிட்டாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பா அப்படின்றது. ஆமாம், வீடு தங்க மாட்டார், எங்கனாலையும் போயிடுவார். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை கண்டு காப்பாற்றுறதுக்கு அப்போல்லாம் விசுவாசத்தில் யாரும் இல்லை. இந்த லுத்ரான் பேக்ரவுண்ட்ல தான் நாங்கெல்லாம் வந்தோம். ஆமாம், அப்போ எப்பயோ வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி போவாங்க. நீங்கள் அப்பா இவ்வளோ மென்டலி இப்படி பிரச்சனை இருக்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் சின்ன வயசில் எப்படி வளர்றீங்க? உங்களுக்கு கடவுள் பக்திலாம் இருந்துச்சா? இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு நடத்துறதுக்கு வருவாங்க அண்ணமாருங்க. அப்போ நான் ஆண்டவரை வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கு 10 வயசு இருக்கும்போது என்னை 3ஆம் வகுப்பு தான் நான் படித்தேன். 4ஆம் வகுப்பு நான் போகும்போது எங்கள் அப்பா மிலிட்ரியிலேருந்து அந்த இதாக வந்துட்டார். அப்போது தாத்தா வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றாரு. வீட்டு வேலையை செஞ்சாதான் சாப்பாடு மாதிரி தான் அம்மாவுக்கு இருந்துச்சு. ஆமாம், அப்படி இருந்துச்சு. கூலி வேலை செய்யணும். ஆனால் இதெல்லாம் ஆண்டவருடைய கோட்பாடு, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, அப்போ தெரியாது. நான் ஒரு 4 மாதத்து குழந்தைய இருக்கும்போதே பிசாசு என் மேலே திட்டம் வச்சு பெரிய ஒரு நாகப்பாம்பு 1 அடி தூரத்தில் வந்து கடிக்க வந்திருக்கு. அம்மா அங்கே சோகை ஏதோ வேலை செஞ்சுருக்குறாங்க, என்னை வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு தலையில் ஒரு கொட்டு போட்டுருந்தா கூட நான் அங்கேயே அவுட்டு. அதுக்கப்புறம் ஆமாம், பாதுகாத்து வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கும்போது கிணத்துல விழுந்துட்டேன். எல்லாம் தேடுறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட நம்ம மூக்கிலேருந்து ஒரு மூச்சை பிடிக்க முடியாது. 10 நிமிஷம் தண்ணிக்குள்ளே இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு பொட்டு தண்ணி குடிக்கல உள்ள. ஆமாம், தண்ணி குடிக்கல. ஏதோ ஒரு கல்லை அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னு மட்டும் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை தூக்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த மயக்கத்திலே இருக்கிறேன். ஐயோ எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேட்டை எடுக்கிறதுக்கு பெரிய ட்ரங்க் இருக்கும், அந்த மிலிட்ரி ட்ரங்க்கு, பெரிய பெட்டி ஒன்று இரும்பு, அது மேலே தான் எப்பவும் வைப்பேன். அதை போய் பார்த்தா அப்படியே மயக்கத்திலே போய் அதை எடுக்கிற நல்லா இடிச்சிட்டேன். அதுதான் இந்த காயம். அதுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரி ஆன பிறகு ஸ்கூலில் படிக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா என்னை ஒரு வீட்டு வேலைக்கு கொண்டு போய் சென்னையில் விட்டாங்க. அங்கேயும் அழ வயிற்று வலின்னு சும்மாவே அழுறேன். நம்ம அண்ணா அண்ணான்னு ஆள்றேன். எங்கள் அண்ணா இறந்துட்டான் பாம்பு கடிச்சு, அதையும் நினச்சி நாள்றேன். அம்மாவை மேலே ஞாபகம். ஆமாம், இறந்து ஒரு 6-7 மாதம் ஆகுது. இப்போ அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் போலூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அங்கே கொண்டு போய் விட்டாங்க. ஒரு டாக்டரம்மா, டாக்டர் ஜனட்டுன்னு. நான் வளர்ந்த ஊர் அதுதான். அந்த ஜனட்டுன்னு எங்கள் தம்பி பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சேன், டாக்டரம்மா. அவங்க நல்லா ஜபா ஜீவியம், நல்லா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க. வசனம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த சுவிசேஷ புஸ்தகமெல்லாம் அப்போ தான் நான் படித்தேன். இந்த ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு, இதெல்லாம் வசனங்க இருக்குது ஆண்டவர் சொன்ன, அதெல்லாம் அங்கே படித்தது தான். ஆண்டவரை பற்றி நல்ல ஜபம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு வரும்போது சின்ன வயசுலேயே வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு கடவுள் மேலே ஒரு விரக்திலாம் வரலையா? இந்த மாதிரி என்னடா கடவுள் நம்மளை எப்படி வச்சுட்டாரு
அந்த வயசுல அது வரல. நம்ம எப்போ அம்மாவை போய் பார்க்குவோம், இது மட்டும்தான் இருந்துச்சு. 5 வருஷமா இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு மாற்றி மாற்றி நடக்குது. அப்புறம் 12 வயசு இருக்கும், அப்போ ஒரு நர்ஸ் வீட்டில் விட்டாங்க. நர்ஸ் வீட்டில் ஒரு 2 வருஷம் இருந்திருப்பேன். நல்லா அடி தான். நர்ஸ் டாக்டர் அம்மா வீட்டில் அடி இல்லை, நர்ஸ் வீட்டில் நல்லா அடி தான். ஆமாம், நல்லா அடி. வேலை செய்யலைன்னு அதுக்கா வேலை செய்யலைன்னு இல்லை, 12 மணிக்கு சினிமாவுக்கு போயிட்டு வருவாங்க. சரி. அது நாங்கள் மேலே இருப்போம், கீழே வந்து அவங்க கதவு தட்டுவாங்க. அப்போ வந்து கதவு திறக்கலன்னா 12 மணி ராத்திரிக்கு தூக்கம் நல்லா இல்லையா, அதனால் ரொம்ப தட்டுவாங்க. அப்புறம் லேட்டாக போய் திறப்பாங்க, காது கேட்டு வந்ததும் அடி விழும். இப்படி நிறைய கொஞ்சம் அடி விழும். ஸோ அதெல்லாம் ஒரு 12 வயசு அந்த மாதிரி அடித்தாக்கா இந்த வாய் கூட திறக்க முடியாது, அப்படி இங்கே குத்தி கூட கரையேன்னு ஆகிடும். அப்போது அந்த சப்பாத்தியெல்லாம் கொடுப்பாங்க, மெல்ல கூட முடியாது, அந்த வாய் திறக்க முடியாது அடித்ததுனால. ஆண்டவர் அந்த இடுக்கமான பாதையில் அப்போ நடத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காருக்கு எனக்கு அப்போ ஒரு 13 வயசு இருக்கும், 13 வயசு இருக்கும். அப்போ ஒரு நாள் இந்த அப்படியே முட்டின்னு வராரு, வான்னு. அப்புறம் நான் பாருனா நான் கத்திடுவேன், என்ன நீ எங்கிட்ட வரன்னு முட்டின்னு வர அப்படின்னு சொல்லி நான் கத்திடுவேன்னு சொல்லி ஜோராக பேசுகிற வேலைக்கு என்னை தொடலை. ஆண்டவர் பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன், எங்கேயும் வீட்டு வேலைக்கு தயவு செய்து குழந்தைங்கள விடாதீங்க அப்படின்னு. ஏன்னா நான் விட்டு கஷ்டப்படலை, ஆனால் ஆண்டவர் தொட விடலை. ஆனால் அந்த காரியம் எந்த வீட்லயும் நடக்கும்ன்றது மனசுல ஆகுது. 13 வயசுல நடந்த 13 வயசுல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களேன்ட்டு ஒரு நாள் அழுந்து அந்த ஃபோட்டோ இருக்கும் ஒன்று, அந்த ஜீசஸ் ஃபோட்டோவை பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை எப்படியானா வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை பார்த்து அழுவேன். அன்றைக்கி ராத்திரி செவுத்தில் ஜீசஸ் எனக்கு வெளிச்சமாக தெரிகிறார். அந்த ஒரு தரிசனத்தை செவுத்துலேயே வெளிச்சமாக வந்து தெரிகிறாரு. இங்கே ஆண்டவர் ஃபோட்டோ கூட இல்லையே அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்குறேன் நான். அந்த வெளிச்சம் மட்டும் செவுத்துல ஜீசஸ் மாதிரி வெளிச்சமாக தெரியுது, வெளிச்சம் மட்டும் தெரியுது அவர் முகம். அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் போய் ரேஷன் வாங்க அந்த சிஎம்சி இதுக்கு தான் போனோம். போய் இதெல்லாம் கோதுமையெல்லாம் வாங்கினுவான்னு காசு கொடுத்துட்டு போனாங்க. அப்போ வாங்கின்னு வரத்துக்கு போகும்போது நான் ஃபஸ்ட்டு டாக்டர் அக்கா வீட்டில் இருந்தேன்ல, அந்த காரு எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க கார் மாதிரியே தெரிதுன்னு போட்டால் அங்கே அவங்க மாமனார் உட்கார்ந்துருந்தாரு. எங்கெங்க அங்கே வந்திருக்குறீங்கன்னா என்னன்னா, அங்கே மேலே அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு, மேலே இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் பார்க்குறியா நீங்கள் கூட்டின்னு போனாங்க லிஃப்ட்டில். ஃபஸ்ட் டைம் லிஃப்ட்டுன்னா என்னன்னு தெரியும், எங்கேயோ ஒரு ரூமில் கொண்டு போய் பொருன்னு மேலே ஏற்றினடா இது பறகுதுன்னு சொல்லி போய் மேலே போனால் அந்த அக்கா இருந்தாங்க. மொட்டை ஞானம் அவங்க ஏன் மொட்டை ஞானா அப்படியாப்பட்ட பேனு, அந்த பேனுக்கு மொட்டை அடிச்சுட்டாங்க. மொட்டை ஞானம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் அக்காவை பார்த்துட்டு என்னம்மா அங்கே வந்து, அப்போவும் நான் வீட்டு வேலைக்கு வந்துக்கிறேன்னு சொல்லலை, இந்த சித்தி மக வந்திருக்காங்க அவங்கள வீட்டில் இருக்கிறேன் நான். சரி வந்துடுறியா வீட்டுக்கு, வந்துடுறேங்கான்னு. அக்கா வந்தால் சாவி கொடுத்துருங்க நர்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி சாவி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நேராக போனேன். காரில் நேராக செஞ்சி கூட்டின்னு போயிட்டாங்க. செஞ்சி அங்கே போய் ஆமாம், அங்கே போய் 2 வருஷம் நல்லா வேலை செஞ்சேன். நல்லா ஒரு அந்த சுவிசேஷ புக்கை மறுபடியும் படிக்கிறதுக்கு, அவங்க குழந்தைய கவனிக்கிறதுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அங்கே வந்து அங்கேயே ஏஜுக்கு அட்டன் பண்ணிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு ஒரு டிரைவர் இருந்தார். கிச்சனில் இருக்கிறேன், ஓடி வரேன், என்ன இந்த ஆள் இப்படி ஓடி வரானே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு அது இப்போ கூட நான் யோசிக்கிறேன் என்னத்துக்கு ஓடி, அப்புறம் தெரியுது இவன் கெடுக்கிறதுக்கு தான் ஓடி வந்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் கூட கர்த்தர் என்ன அந்த மனுஷங்கையும் தொடலை, முன்னால் அந்த எஜமானுடைய கையும் என்னை தொடலை. ஆண்டவர் அந்த இடத்துல பாதுகாத்தார். பாதுகாத்து அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். நான் 15 வயசு. அப்போ நான் ஒரு சின்ன லெட்டரில் எழுதி வச்சுட்டு, அக்கா என்னை தேடாதீங்க நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு
நான் புறப்பட்டு வந்துட்டேன். இந்த பிரச்சனைனால அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. அப்புறம் எங்கே வர்றீங்க? எல்லாம் வெளியே வந்துட்டேன் நான். சரி சரி. நேராக வந்து பாட்டி வீட்டு, அப்போ பாட்டி வீட்டில் இருக்காங்க. ஏன்னா அப்பா மென்டல் இல்லை, வீட்டில் யாரையும் சேர்க்கல. சரி. அதனால பாட்டி வீட்டில் இருக்காங்க. அங்கே வந்து சேர்ந்துட்டேன். அங்கே வந்து ஒரு 6 மாதம் தான் இருந்திருக்கும். 6 மாதம் இருந்திருப்பேன். அப்போ தாத்தா, எங்கள் தாத்தா நல்லா திடகாத்திரமான அவர். சரி. அவர் என்ன பண்ணார், எல்லாம் வந்து வீடு சேருங்க, அவன் எங்கேயோ போயிட்டான், அவன் வரல திருப்பி அப்படின்னு சொல்லி வந்து அம்மாவெல்லாம் பசங்களையெல்லாம் எங்கள் தம்பி தங்கச்சிங்க 2 பேர் எல்லாரையும் கூட்டின்னு வீட்டுக்கு வந்துட்டார். ஓ, ஸோ அவங்க கூப்பிட்டுட்டு இங்கே அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாரு. அதில் ஒரு சின்ன அறை இருக்கும், இதில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுன்னு இருந்துக்குங்க. நாங்கள் வீடு இல்லை, வீடு இல்லாத சமயத்தில் எங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அப்போ எங்கள் அம்மா அவங்கள இன்னைக்கு ஸ்தோத்திரம் 8 கிலோமீட்டர் மிச்சம் இருக்கும் போச்சம்பள்ளிக்கு, செவ்வாத்தூருக்கு. சரி. அங்கேருந்து இவ்வளோ பெரிய சமய மூங்கல் வாங்கிட்டு நடந்துகிட்டே வந்தாங்களாம். நடந்தே வந்து மண்ணில் செவர் எடுத்து ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி ஒரு 10 அடி அகலம், ஒரு 15 அடி இப்படி நீளம், அப்படி ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு அந்த இடத்துல ஒரு கொட்டாய் பண்ணி ஒரு வீடு மாதிரி பண்ணி ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறது. ஆமாம். சரி. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் அப்படி ஆண்டவருக்குள்ளே அப்படி அம்மா சர்ச்சுக்கு கூட்டின்னு போவாங்க. அங்கே அதுக்குள்ளே அங்கே லுதரன் சர்ச்சு உருவாயிடுச்சு. இங்கே ஒரு ஃபேமிலி, கிறிஸ்துவ ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஒரு சர்ச்சு கட்டினாங்க. அங்கே அம்மா அந்த பக்தியின் வழியில் நடத்தினாங்க. உங்கள் லைஃப் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, அப்போல்லாம் எப்படி ஆண்டவரை நீங்கள் உண்மையாக தேட முடிஞ்சதா இல்லை சும்மா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை இல்லை இருந்தது. ஒரு பாட்டி வீட்டில் இருக்கும்போது ஒரு விட்டு போன ஒரு சாட்சி இருக்குது. நாங்கள் ஆசிரமத்துக்கு தான் நடந்து போனோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து பாட்டி வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு கிறிஸ்துக்குள்ள ஆசிரமத்துக்கு போய் தான் போகணும். அப்போ ஒரு மந்திரவாதி, எனக்கு சொந்தக்கார அவர் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணார். என்னடி இந்த ஒரு பெரிய கடவுள் அவங்க ஏசு, என்னமோ வெள்ளையஞ்சொல்லையுமே போயிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன், எங்கள் கடவுள் வந்து பெரிய கடவுள் தான். பொண்ணு யார் கேட்டாத, நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாக பேசுகிறேன் நான். சரி, உன் கடவுள் பெரிய கடவுள்ன்றல, சரி, நான் உன் மேலே வந்து குட்டி சாத்தானே விடுறேன். அந்த குட்டி சாத்தானே உன் கடவுளை ஏசு கும்பிடுறிய, அந்த கடவுள் வந்து துரத்திட்டுமே பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி, என் மேலே குட்டி சாத்தான் விடுறியா? சரி விடு அப்படின்னு சொன்னேன் நான். இன்னும் அவ்வளோ பெரிய சக்கரம் போட்டுட்டு நல்ல ஒரு கத்தை ஊதுபத்தி கொளுத்தி என்கிட்ட இப்படி வச்சுக்க சொல்லிட்டு, மூக்குக்கு நேரம் அந்த புகை போகிறதுக்கு வச்சுட்டு சொல்லிட்டு, ஒரு நல்ல கொத்து வேப்பாலை எடுத்துன்னு வந்து என் தலையில் பட்டு 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 பட்டுன்னு சுமார் 1 மணி நேரம் அடிச்சு, எத்தனை குட்டி சாத்தான் இருக்கோ எத்தனை அது சொல்லி அழைச்சாரு, அது எல்லாம் அப்படியே வர்ணிச்சு அழைக்கிறாரு. ஒன்று கூட வரல. கடைசியில் 1 மணி நேரம் அந்த நல்ல ஒன்ட்டிக்காலே அந்த மாதிரி அழைச்சி ஒன்று கூட வராதப்போ நான் ஒன்று ஏசப்பா ஏசுவே ஏசுவே மனசில் இதான் யோசித்துன்னு நான் உக்காண்டிருக்கிறேன். அப்போ என் வலது பக்கத்தில் ஏசு வந்து நிற்கிறது எனக்கு தெரியல, அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது என்ன ஒரு சவர்தம் கட்டின்னு உட்கான்னா, என் மேலே பேய் விட்டுட்டேன்னா நான் ஏசு சுவாமியை விட்டுட்டு உன் சாமிக்கு வந்துடுறேன். ஆனால் என் மேலே பேய் வரலன்னா நான் ஏசு சாமி கும்பிட்றேன்ல, அந்த சாமியை நீ கும்பிடணும், வரணும். நீ அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணி தான் உட்கார்ந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால், அந்த வேப்பையை கொண்டு போய் வெளியே போட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட இதை சொல்லிட்டு, இந்த பொண்ணு ரொம்ப பக்தியாக்கறாமா, ஏசு வந்து சோத்துக்காய் பார்க்க நிற்கிறாரு, நான் ஒன்றுமே அவளை பண்ண முடியல அப்படின்னு ஓட்டம் பிடிச்சவர் தான். சாகர வரைக்கும் என் மூஞ்சில் ஒரு முடியல. அதில் அப்பயே உங்களுக்கு அந்த பக்தி இது இருந்துச்சு ஆண்டவர் மேலே? ஆமாம், அது அது அந்த கஷ்டத்துலேயுமே உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஆண்டவர் மேலே ஏசு உண்மையான ஆண்டவர்ன்றது ஆணித்தரமாக மனசில் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 16 வயசு ஸ்டார்ட் ஆகுது.
அதுக்கப்புறம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அறிமுகமாகலை. கல்யாணம் உனக்கு. அம்மாவும் வந்து சரி சித்தம்மார் சொல்ற இடத்துல அப்பா தான் இப்படி ஆயிட்டாரு, சித்தம்மார் சொல்ற இடத்துல நீ என்ன பண்ணு, சரி கட்டின்னு போயிடு அப்படின்னு அவங்களும் தான் ஒத்துக்குனாங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்துன்னா ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தே பெண்ணை வந்து கூட்டின்னு போகிறாங்க. சரி 10 கிலோமீட்டர். உங்களை 10 கிலோமீட்டர் நடந்தே கூட்டு போகிறாங்க. நடந்தே கூட்டின்னு போகிறாங்க. செவ்வாத்தூர் எங்கே இருக்குது, ஜெய்ப்பூர் எங்கே இருக்குது. அப்போ வரும்போது எல்லாம் பசங்கள்லாம் அப்போ கடலக்கா சீசன். சரி கடலக்கா பிடுங்கி பசங்க என் கூட வந்த பசங்கள்லாம் கடலக்கா பிடிங்கி தின்னுன்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நானும் சேர்ந்து பிடுங்குறேன். கல்யாணம் பொண்ணு கடலக்காலாம் சேர்ந்து பிடிச்சி பிடிங்க ராத்திரில். அந்த மாதிரி ஒரு சம்பவம். தாலி கட்டும் போது தான் மாப்பிள்ளை மூஞ்சியை நான் பார்க்குறேன். அப்பதான் 10 கிலோமீட்டர் நடந்து போய் கல்யாணம். ஆமா, மறுநாள் கல்யாணம். அப்போ பார்க்குறேன் நான். மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? மாப்பிள்ளை சூப்பராக தான், நல்ல வெள்ளையா இருக்கிறாரு. என்னோட ஒரு 12-13 வயசு மிச்சம், 30 வயசுக்கு இருக்கும் மேலே. ஆமா, நம்ம வீடு, சொந்த வீடு இல்லை, வேற எந்த விதமான வருமானமும் இல்லை, அவருக்கு எந்த வேலையும் இல்லை. இப்படி பயங்கர விதமான ஒரு சோதனையின் காலத்துல என்னை கொண்டு போய் விட்டாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா பேக்ரவுண்டு என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இதை எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. சரி, அந்த மாதிரியான ஒரு மனுஷன், ஒரு ஆத்மா, நேசம் இல்லாத ஒரு ஆத்மா. அடிப்பாரா? கொஞ்சம் அது இல்லை, கொஞ்சம்லாம். கல்யாணம் ஆகி புதுசுலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா ஆமா, ஒரு 3 மாசத்துலயே. சும்மா அடிப்பாரா இல்லை? இல்லை, நான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு கேட்டதுக்கு சரி நான் தனியாக வந்தேன். நான் நீ வர்றதுனா வாயில் நான் போகிறேன் அம்மாவை பார்க்கணுன்னு. அப்போது நல்லா கரும்பு பிடிங்கன்னு வந்து அடிச்சு எடுத்துன்னு அம்மா வீட்டுக்கு போகல. அதுக்கப்புறம் நிறைய ஸ்நேகங்கள், ஸ்திரீகளுடைய ஸ்நேகங்கள் நிறைய இருந்திருக்கு. அது நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணவும் அந்த வயசில் நம்மளுக்கு தெரியாது, எங்கே போகிறாருன்னு தெரியாது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து எனக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. வேலை செஞ்சாதான் நான் வந்து நைட்டுக்கு சாப்பிட முடியும். சாப்பிட்டுருவீங்களா? இல்லை இல்லை, 2 வேளை தான். ஆமாம், பைபிளில் படிக்க படிக்க ஒரு நன்னடத்தையினால ஒரு அவிசுவாசியை என்ன பண்ணலாம், சரி கர்த்தருக்குள்ள நன்னடத்தை கண்டு வருவான்னு. ஆனால் இல்லை, நல்ல நான் வேலை செஞ்சு கூலி செஞ்சு நல்ல இட்லி நல்லா சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணி கூட சர்ச்சு வரைக்கும் கூட்டின்னு போவேன். சரி, சர்ச்சு வரைக்கும் வர்ற மாதிரி வந்துட்டு உள்ளே வரமாட்டேன். இந்த மாதிரி ஒரு பயங்கர விதமான ஒரு கஷ்டங்கள். நீங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணுறதுல அவர் தடுப்பாரா? பைபிள் படிச்சுனே இருந்தால் அந்த சீமான விளக்கு தானே, அந்த கெரோசினில் வரைக்கும் எரியும்ல, அந்த விளக்கு தான் இருக்கும், அனுப்பிச்சிடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு உபத்திரவம். இது எத்தனை வருஷம் அப்படி போச்சு? 18 வயசு வரைக்கும் அப்படி போச்சு. 18 வயசுல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அப்போ அது ஒரு 13 நாள் இருந்து ப்ளூ கலர் ஆகி செத்து போச்சு. அதுக்கப்புறம் உடனே ஒரு குழந்தை நின்றுச்சு. சரி, அப்போ குழந்தை நிற்கிறப்போ ஒரு 9 மாதம் இருக்கும். சரி, அந்த சமயத்தில் இந்த ஆள் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு ஒரு பூட்டு, உள்ள நல்ல ஒரு பெரிய பூட்டு ஏதோ விசிறி இட்டது அந்த கர்ப்ப இது மேலே, வயிற்று மேலே பட்டு உள்ளக்கிற குழந்தை குற்றுயிராயிடுச்சு. 15 நாளாக வயிற்று வலி எடுத்துனுக்குது. என்னை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு குழந்தை பிறக்கிற டயத்தில். அப்போது என்னை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் இல்லை. சரி சரி சரி. அதுக்கப்புறம் நான் படுத்துட்டே இருந்தேன் ஒரு 15 நாள். அப்போது அதுக்கு அண்ணாவுக்கு ஜபக்கூட்டம் வான்னு எங்கள் பாட்டி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. சரி, செத்து போனாங்களே உயிரோடு வந்தாங்களே அந்த பாட்டி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து கூப்பிடும்போது நான் வந்து புறப்பட்டு வந்தேன். வந்தால் வயிற்று வலி உதிர போக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நல்ல நினைவில் ஒரு மாதிரி மயக்கம் வருது. அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து
என்னை தூக்கி ஏற்றுறாங்க மாட்டு வண்டியில். சரி. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏற்றி இதே திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. சரி. டாக்டர் அம்மா எல்லாம் 2 நாளாக செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. குழந்தை இருக்கிற இடமே தெரியல அப்படின்ட்டாங்க. அந்த பிளட்டெல்லாம் போயிட்டதும் இது போயிட்டு நல்லா இந்த விழா எலும்பில் தலை மூவ் ஆகி மாற்றி அங்கேயே 5 நாளும் இருந்தது தான். அதான் அழுகி வீங்கிடுச்சு. சரி சரி. ரொம்ப பெருசாகிடுச்சு. உள்ளே பாடி பெருசாகிடுச்சுல. அதனால் வியாழக்கிழமை 5ஆவது நாள் ஒரு காலையில் ஒரு தரிசனம். 2 பேர் கேட்டில் நிற்கிறாங்க. நான் போகிறேன். போயிட்டு மேலே போனதும் நீ கீழே உடனே வரணுன்றாங்க. சரி. எங்கே போகிறேன்னு எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். போனால் ஆண்டருடைய பாதம், அவருடைய பாதம் மட்டும் எனக்கு தெரியுது. ஏதோ டம்ளரில் கடகடான்னு ஊத்துறது தெரியுது. இதை குடிச்சுக்குமா நல்லாயிடும்ன்றாரு. குழந்தை உயிர் இல்லை, உங்கள் உயிர் இல்லை போயிடுச்சு அந்த சமயத்தில். அப்போது டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க, எடுத்துன்னு போயிடு, இங்கே வச்சானா அப்புறம் சாவு கிடங்குல போட்டுருவேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன். 2 பேருமே இதாகிட்டீங்க. அதனால நீ எடுத்துன்னு போயிடு, இப்போ எடுத்துன்னு போயிடு. நான் எல்லாம் மூவ் பண்ணிட்டேன், எல்லாம் இது பண்ணிட்டேன், எடுத்துன்னு போயிடு. அவங்க டாக்ஸி அது வச்சு வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலான்ற மூமெண்ட்டில் இருக்கும்போது அம்மாவுக்கு ஒரு தரிசனம். நடு ரோட்லேயே ஆண்டவர் சிலுவை மரத்துலேருந்து ரத்தம் தொங்குது. அந்த ஒரு காட்சியை பார்த்துருக்காங்க. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம். சரி. அப்போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் என்ன பண்ணாருன்னா, அந்த குழந்தை அழுகி தானியே வெளியே வரும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சார். சரி சரி. என் உயிரை காப்பாற்றிட்டார். உங்கள் உயிர் வந்துருச்சு. பட் நீங்கள் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த டயத்தில்? 5ஆவது நாள் அந்த தரிசனம் கண்ட பிறகு எனக்கு கண் விழிப்பு வருது. சரி. அப்போது உயிர் வந்துடுச்சுன்ற இது மட்டும் இவங்க மூமெண்ட்டுமாக சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது. சரி. அதுக்கப்புறம் வந்து நர்ஸுங்கெல்லாம் வந்து தூக்கின்னு போய் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆண்டவர் அந்த விதமான கிரிகளை செய்து என்னை அற்புதமாக அந்த உயிரை வர வச்சு என்னை காப்பாற்றினார். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் என்னென்னா, அதுக்கப்புறமும் பயங்கர விதமான கொடுமை தான். கொட்டி மலடி அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஒரு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆத்மா செத்து உயிர் வந்துச்சுல, அந்த பாட்டிக்கு அண்ணமாக மாமா ஆகணும். அவர் ஒரு கம்பெனியில் இருந்தார். அவருக்கு நான் லெட்டர் போட்டேன், இவருக்கு எதனா வேலை கிடைக்குமான்னு. சரி கூட்டின்னு வா, நான் செக்யூரிட்டி வேலை நான் வாங்கி கொடுக்குறேன்னாரு. அங்கே ஒரு 1.5 வருஷம் அவர் வேலை செஞ்சார். அந்த டைமில் உங்களை அடிப்பாரா? இல்லை அதெல்லாம் அடிப்பார். இன்னொன்று என்னென்னா, மனமடிவாகிற மாதிரி பேசுவார். குழந்தை இல்லைன்னு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்கள் தங்கச்சியை பண்ணி வை அப்படி சொல்லுவார். தங்கச்சியை பண்ணி வை. எனக்கு பழைய சிநேகிதிகளை விட முடியாம இந்த வேலை வேண்டாம், அவருக்கு வேற பொண்ணுங்களோட தொடர்புலாம் இருக்கு அப்படின்னு. ஆமாம், அதை மறக்க முடியாம எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். இப்போ நான் திருப்பி வந்து கூலி வேலை செஞ்சாதான் எனக்கு சாப்பாடு. என் உடம்பை செக் பண்ணுறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அதில் ஒரே ஒரு டாக்டர் அம்மா ஐநாவரத்தில் ஒரு ஃபாரின் லேடின்னு நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு, உனக்கு பிறக்கெல்லாம் இனிமே வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து உனக்கு சின்ன குழந்தைங்களுக்கு மாதிரி கர்ப்பப்பையெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. சரி சரி அப்படின்னு. அது நிஜம். ஏன்னா அப்போலேருந்து அந்த வழிபாடுகள் கூட கிடையாது 2-3 வருஷமா. மாதவிடையே நின்றுச்சு. ஆமாம் ஆமாம். எனக்கு அப்போ எப்படி என்ன வயசு இருக்குன்னா 19 வயசு. அப்போ இருந்தே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஐநாவரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் வந்துட்டுருக்கிறேன். ஒரு நல்ல கிறிஸ்துவ பாட்டு சத்தம் கேட்குது தண்டையார்பேட்டில். பெரிய ஒரு சிபிஎம் சபை, நல்ல ஒரு பெரிய கூடாரம் போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி நான் உள்ளே போகிறேன். அங்கே இருக்கிற சிஸ்டருங்கெல்லாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிறாங்க. நான் மட்டும் ஒரு ப்ளூ சாரீ கட்டின்னு போயின்னு இருக்கிறேன். எல்லோரும் வெள்ளையில் இருக்காங்க. அப்போ நான் போயிட்டு உட்கார்றேன். முடிஞ்சதும் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாங்க.
ரட்சிப்பு என்னன்னு தெரியாதுல்ல, ரட்சிப்பு என்னன்னு தெரியாது. ரட்சிப்பு இல்லைங்க, இயேசு கோயிலுக்கு போகிறேன், அபிஷேகம் பெற்றீங்களான்னு கேட்டாங்க. அபிஷேகமும் என்னன்னு தெரியாது. ஞானஸ்தானம் பெற்றீங்களா, முழுக்க ஞானஸ்தானம் அப்படின்னாங்க. அதுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு குழந்தையிலே கொடுத்துட்டாங்கல்ல லுத்ரன்ல, அதனால் அது மட்டும் இல்லைன்னு சொன்னேன். சரி, எனக்கு எப்போ கொடுப்பீங்களா இங்கே வந்தால் தொடர்ந்து அப்படின்னு. ஆமாம், அபிஷேகம் பெற்றா நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே இருக்கும்போதே திருப்பி என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு மாதமாக 21 நாள் எனக்கு வந்து டைஃபாய்டு ஜுரம் ஆரம்பிச்சிச்சு. டைஃபாய்டு ஜுரம் பயங்கரமாக அடிக்குது. ஒன்றும் கண்டுக்கல. எழணும், சாப்பாடு செஞ்சு வச்சிடணும், நான் படுத்துக்குவேன். ஏசு ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அந்த செவத்து மேலே. சரி, அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்து திட்டுறேன் நான். இந்த மாதிரி ஜுரமெல்லாம் கொடுத்துட்டு என்னை வேடிக்கைலாம் பார்த்து நிற்கக்கூடாது. சரி, காத்தாலைக்குள்ளே இந்த ஜுரம் எடுத்துடணும், நீ இருக்கக்கூடாது. இல்லையா என்ன எடுத்துக்குவாங்க, எனக்கு ஜுரம் இருக்கக்கூடாது. இதுதான் ஜபமே. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி பக்கத்து விட்டு அந்த தம்பி முகம் மாதிரி தெரியுது, ஆண்டவர் முகம் மாதிரியும் பிரகாசமாக தெரியுது. அக்கா இதை குடிச்சிடுங்கக்கா நீங்கள். அது பார்த்தா பிளட் கலரில் இருக்குது, அது குடிச்சிக்கணும். ஓடி போயிரு எடுத்துன்னு, அடி வாங்குற நீ அப்படின்னு சொல்லி திட்டுறேன் நான். அப்புறம் என் கெஞ்சுது. அப்புறம் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் விழுற மாதிரி இப்படி ஊற்றிட்டு குடுகுடுன்னு அந்த படிக்கட்டு இறங்கி ஓடுறதை நான் பார்க்குறேன். ஒரு அரை மணி நேரம் என் உடம்புலாம் நனைஞ்சு போன ஒரு உணர்வு. அப்போவே விட்டுருச்சு ஜுரம். அந்த மாதிரி ஒரு அற்புதம் அந்த இடத்துல இருக்கும்போதே நடந்து. அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு சில தப்பான வழிகளில் அந்த ஆத்மா போனதுனால இந்த வீடை காலி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டாங்க. திருவேற்றியூருக்கு தாண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அந்த இடத்துல ஒரு வீடு எடுத்து அங்கே போய் இருந்தோம். அப்போ அங்கே இருக்கு. ஆமாம், இல்லை விடலை. திருவேற்றியூருக்கு போய் அங்கே சிஸ்டங்களை பார்த்தேன் நான். இந்த பிரான்ச் அங்கே இருக்குன்னாங்க, அங்கே போங்க சர்ச்சுக்கு. நாங்கள் சிபிஎம்க்கு அங்கே போனால் இல்லை, அபிஷேகம் பெற்றாதான் உங்களுக்கு வந்து பரிசுத்தாவி அபிஷேகம் இல்லைன்னா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. சரி, போய் ஜபம் பண்ணுங்க, ஆண்ட அபிஷேகம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்கன்ட்டு சிஸ்டங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம அவங்க மாதிரி நம்ம தாலி இதெல்லாம் என்ன பண்ணலாம், கழட்டி வச்சுட்டு கழட்டி வச்சுட்டு, ஆண்டவரே அந்த அபிஷேகம் என்ன தெரியலையே, பரிசுத்தாவி என்ன தெரியல, எனக்கு காட்டப்பா, எனக்கு காட்டப்பான்னு டியூட்டிக்கு போயிட்டு இருக்கிறாரு. நைட் டியூட்டிக்கு. ஆமாம், நைட் டியூட்டிக்கு. அப்போ நான் 3 மணி ராத்திரி வரைக்கும் நான் கடவுள்கிட்ட போராடுறேன். எப்படி வந்து டைஃபாய்டு ஜுரத்துக்கு மட்டும் சின்ன பையன் மாதிரி வந்து எனக்கு சுகம் கொடுத்தீங்கல்ல டைஃபாய்டு ஜுரத்துலேருந்து. இப்போ நான் உங்ககிட்ட உரிமையாக கேட்குறேன், நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, என்ன அந்த அபிஷேகம் என்ன பரிசுத்தாவி எனக்கு கொஞ்சம் கண்ணிலையாவது காட்டிடுங்க அப்படின்னு சொல்லி நான் 3 மணி ராத்திரி வரைக்கும் வேண்டாம். பார்த்தா 3 மணி நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு, நம்ம பாவிங்க, நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்க மாட்டார், நம்ம பெருத்த பாவிங்க கொடுக்க மாட்டாருன்னு படுத்துட்டேன் நான். படுத்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், ஒரு நிறைய அப்படியே சொக்கான ஒரு தூக்கம். அப்போது கதவு நல்லா திறக்கிறது தெரியுது. ஒரு பெரிய சூரிய வெளிச்சம் மேலே அடிக்குது. அதை பார்க்குறேன், கண்ணு போகிற மாதிரி அந்த சூரிய வெளிச்சம். கான் முழிக்கிறேன், முழிச்சா கதவு மூடிட்டே இருக்கு. போய் சொன்ன மறுநாளே சிஸ்டங்கள், கடவுள் உங்களை முத்திரிச்சிட்டாரு. ஆமா, பிரதர் வந்து உங்களுக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பா கொடுப்பாரு, பேர் எழுதிக்கிறேன் நான். எழுதிட்டாங்க. மாறாத அந்த வாரமே ஞானஸ்தானம் அவருக்கு தெரியாதே போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வர்றப்போ பழைய அந்த சிநேகம் அப்போ நான் பார்க்குறேன், 2 பேரையும் ஒரே இடத்துல பார்க்குறேன் நான். அந்த ஊரில் அதே ஒரே இடத்துல 2 பேரையும் பார்க்கும்போது
கோபம் கொஞ்சம் வருது எனக்கு. எதுக்கு நம்ம வாழணும் உலகத்தில்? ஒன்று கடவுளுக்காக வாழணும், சரி, இல்லை ஒரு புருஷனுக்காக வாழணும், இல்லை குடும்பத்துக்காக எதுக்காவது வாழணும். நான் எதுக்கு வாழ்கிறது உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கொன்னுட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறேன் நான். எடுத்துட்டு 2ஐயும் கொன்னுட்டு போகலாம், ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு மனசுல நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து சரீரத்தில் பலன் இல்லாமல் போக பண்ணிட்டார். அப்படியே நிற்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் காதில் நல்லா கேட்குது. இந்த விபசாரக்காரனை விட்டு விலகி ஓடு. அவர் சத்தம், அது 5 வருஷமா என்ன உபத்திரவம், எவ்வளோ அடி. சரி, நான் வாழாத போகக்கூடாதுன்னு நினைக்கவே கிடையாது. எப்படியாவது நம்ம ஆண்டவருக்குள்ள வழி நடந்து ரொம்ப பாடுபட்டு, அப்போ ஆண்டவர் அந்த சத்தத்தை கொடுத்த பிறகுதான் ஊருக்கு போயிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். வந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம் முழுசும் உமக்கு, இனி உமக்காக வாழ்கிறேன். எங்கேயோ ஒரு சமைக்கிற வேலை, ஒரு ஊழியக்காருக்கு சமைக்கிற வேலை கொடுத்தேன்னா கூட நான் போகிறேன்ப்பா, உனக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் அவர் போய் 2 மாதத்தில் வேறு ஒரு விடோவை திருமணம் பண்ணிக்கிட்டார். அப்படியா? ஆமாம், சேரணுங்கிறது நினைக்கிறேன். இன்னும் அந்த ஒரு சம்பவத்தோட அப்படியே. ஆமாம், ஆண்டவரே சொன்னார் வேலைக்கு போடணும். அதனால தான் நான் வேலைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து ஒரு ஆர்ஃபனேஜிலேருந்து, வாணியம்படியிலேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, சமைக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல 5 வருஷம் 3 வருஷம் குக்காக வேலை செய்கிறேன் நான். சரி, 120 பிள்ளைகளுக்கும் சமைக்கணும், ஒரே ஆள். நீங்கள் இப்படி ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய உடம்புல ஒரு கேன்சர் கட் மாதிரி பேக் சைடில் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வார்டனம்மா பார்த்துட்டு, இது கேன்சரே புத்து மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலுன்னாங்க. இல்லைம்மா, அது எந்த கட்டியானா இருக்கட்டும், நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுறேம்மா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்மான்னு. வலி தாங்க முடியல, பயங்கரமாக வலி. அப்போ நான் அழுந்து என் தலைகாணியெல்லாம் நனைஞ்சு, கடவுளே எனக்கு இந்த வலி தாங்க முடியலன்னு கவர்ந்து படுத்துன்னு ஒரு ராத்திரி முழுசும் அழுறேன். நான் அழகாக தாடி விட்டுட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஆண்டவர் வராரு, சொப்பந்தலை. அப்புறம் வந்து அமைதியாக பண்ணி இப்படி உட்கார சொல்கிறாரு, என்னை உட்கார்றேன். அப்போ என் தோல் சட்டியில் இப்படி தட்டிட்டு, மகளே, இந்த உலகத்தில் எல்லாம் லஞ்சம் வாங்கின்னு சோகம் கொடுக்குறாங்க, நான் உனக்கு இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னாரு. அது 100க்கு 100 நிஜம். இப்போ நான் பார்க்குறேன். நான் அப்படி அட்டன் டைமு, அது பழுக்கில், அதுக்கு முகரில், வெண்ணில், அந்த கட்டி அப்படி 4 கட்டி உடஞ்சி போயிருந்துச்சு. 4 ஓட்டை மட்டும் தெரியுது. அப்போ சீழு ரத்தம் உடஞ்சி வெளியேறி போயிருக்கு. அப்போ அப்படியே காணாம போயிடுச்சு. ஒரே வாரத்தில் அப்படியே சமமாக அதை அடைஞ்சி சோக பண்ணிட்டார். சிஎம்எஸ்ஸில் ஹாஸ்டலில் 5 வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறம் அங்கே வேலை செய்யும்போது ஒரு நாள் சொப்பனத்தில் பயங்கரமாக ஆண்டவர் வந்து, வயசானவர் பிரகாசம்னா அந்த மாதிரி வெள்ளையை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, அப்படி ஒரு வெள்ளை, ஒரு வயசானவர் மாதிரி தாத்தா மாதிரி தெரிறாரு. டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினே எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.